ஆம்ஸ்ட்ராங் படுகொலைக்கு நீதி வேண்டியும் தலித் அரசியல் தலைவர்களின் பாதுகாப்பை உறுதி செய்ய வலியுறுத்தியும் நீலம் பண்பாட்டு மையம் சார்பாக நடைபெற்ற ஆம்ஸ்ட்ராங் நினைவேந்தல் பேரணியில் கலந்து கொண்ட இயக்குனர் ப. ரஞ்சித் பேரணிக்கு பின்னர் கூட்டத்தில் பேசினார். ஜெய் பீம் என்ற முழக்கத்தோடு பேச்சை தொடங்கிய ப. ரஞ்சித் ஆம்ஸ்ட்ராங் படுகொலையை எளிதாக கடந்துவிடலாம் என நினைக்க வேண்டாம் என காவல்துறை மற்றும் அரசு அதிகாரிகளுக்கு எச்சரிக்கை விடுத்ததோடு உண்மை குற்றவாளிகளை கைது செய்யும் வரை ஓய மாட்டோம் என ஆவேசமாக பேசினார். சும்மா இந்த படுகொலையை நீ ஈஸியா டீல் பண்ணிட்டு போலான்னு மட்டும் நினைச்சிடாதீங்க. ஓகேவா? அண்ணல் அம்பேத்கர் கற்றுக் கொடுத்த சட்ட வழிமுறையின்படி நடக்கிறவர்கள் நாங்கள். திமுகவில் இருப்பதால் அல்ல, ரிசர்வேஷன் இருந்ததால் தான் பிரியாராஜன் மேயராகவும் கயல்விழி செல்வராஜ் அமைச்சராகவும் வாய்ப்பு கிடைத்தது என்று கூறிய ப. ரஞ்சித் இருவரும் எப்படி உயர் பதவிகளுக்கு வந்தார்கள் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் என குறிப்பிட்டார். இருவரும் ஏன் ஆம்ஸ்ட்ராங் கொலைக்கு குரல் கொடுக்கவில்லை, திமுகவில் இருப்பதால் தான் குரல் கொடுக்கவில்லையா என்றவர் கட்சி உங்களை கட்டுப்படுத்துகிறதா என கேள்விகளால் சாடினார். ஒரு மேயர் ஒரு அம்மா இருக்கிறாங்க. நீ டிஎம்கேல இருக்கிறதுனால மேயர் கிடையாதுமா. ரிசர்வேஷன் அப்படின்ற ஒரு வார்த்தையினால் நீங்கள் மேயராக்கப்பட்டிருக்கிறீர்கள். கயல்விழி செல்வராஜ் நீங்க ஏன் ஆதி திராவிட நலத்துறை அமைச்சரா மாறினீங்கன்றத நீங்க புரிஞ்சுக்கோங்க. ஓகேவா? ரிசர்வேஷன் உங்களுடைய கட்சி உங்களை கட்டுப்படுத்துதா? நீங்க தலித்துகளுக்கு ஆதரவா பேசக்கூடாதா? தலித்துகளுக்கு ஆதரவா போராடக்கூடாதா? அப்புறம் எதுக்கு நீங்க ரிசர்வேஷன்ல நின்று ஜெயிக்கணும்? புரியல எனக்கு. சட்டமன்ற உறுப்பினர்கள், நாடாளுமன்ற உறுப்பினர்கள் எப்பொழுது இதற்காக குரல் கொடுப்பீர்கள் என்ற ப. ரஞ்சித் ரிசர்வேஷனை வைத்து பதவிக்கு வந்துவிட்டு பதவி என்னும் சுகபோகத்தை மட்டும் அனுபவித்துக் கொண்டு குரல் கொடுக்காமல் இருக்கும் சட்டமன்ற உறுப்பினர்கள், நாடாளுமன்ற உறுப்பினர்கள் பதவிகளை ராஜினாமா செய்துவிட்டு செல்லுங்கள் என காட்டமாக கூறினார். ரிசர்வேஷன் பலன்படி வெற்றி பெற்ற எம்பி எம்எல்ஏக்கள் உங்களுக்கு ஒரு நாளாவது ஒரு செகண்டாவது நீங்கள் எந்த விதியின் அடிப்படையில், எந்த தத்துவத்தின் அடிப்படையில், எந்த வாய்ப்பின் அடிப்படையில் நீங்க எம்எல்ஏ நீங்க எம்பி ஆயிருக்கீங்கன்னு சொல்லி யோசிச்சிருந்தீங்களா? இந்த மக்களுக்காக நீங்க பேசிருப்பீங்களா? பேசிருக்க மாட்டீங்க. ஏன் பேசல? நீங்க எப்ப பேச போறீங்க? தயவு செஞ்சு நீங்க எம்எல்ஏ எம்பி பதவிகளை ரிசைன் பண்ணிட்டு போயிடுங்க நான் சொல்றேன். தலித்துகள் ஒன்றும் அடிமை இல்லை, நாங்கள் பயமில்லாமல் நாடாளுவோம், பயமில்லாமல் ஒன்றிணைவோம் என்ற ரஞ்சித் ஏதாவது பேசினால் தவறான பிம்பத்தை உருவாக்குவதாகவும் விசிக தலைவர் திருமாவளவனுக்கு எதிராக நான் ஒருபோதும் இருக்க மாட்டேன் என்றும் பேசினார். அண்ணன் திருமாவளவனுக்கு நான் சொல்லிக்கிறேன், தயவு செஞ்சு உங்களுக்கு எதிராக நாம ஒரு காலம் இருக்க மாட்டோம்னா. உங்களுக்கு எதிராக நாங்க இருக்கணும். எங்களுடைய குரல் நீங்க, உங்களை ஒரு காலம் நாங்கள் விட்டுவிட மாட்டோம். உங்க கூட தான் நிற்போம். பாஜகவிற்கு நேர் எதிரானவர்கள் நாங்கள் என முழங்கிய ப. ரஞ்சித் எங்கள் பின்னால் சும்மா அவர் இருக்கிறார், இவர் இருக்கிறார் என்ற பிம்பத்தை உருவாக்காதீர்கள். தலித் மக்களுக்கு பிரதிநிதித்துவம் இங்கு இல்லை. ஆம்ஸ்ட்ராங் உடலை அடக்கம் செய்ய இடத்தை உருவாக்கி தராத திமுக என்ன சமூக நீதி மாடல் என்றார். பல ஆணவ கொலைகள் நடந்து கொண்டிருப்பதாக கூறிய ரஞ்சித் திமுகவிற்கு எதிராக பேசவில்லை, அனைத்து கட்சிகளுக்கும் எதிராக பேசுவதாக கூறினார். பிஜேபிக்கு நேர் எதிரானவர்கள் ஒரு அண்ணன் கொலை செஞ்சு இருக்கிற மாற்றவர்கள் அவர் படுக்க வைக்கிறார், அவர் நல்லடக்கம் செய்யறதுக்கு ஒரு இடத்தை உங்களால உருவாக்கி தர முடிஞ்சுதா? உடனே பேசணும் நீங்க டிஎம்கேக்கு எதிராக மட்டும் தான் பேசுறேன். நாங்கள் இங்க இருக்கிற அரசியல் கட்சிக்கு எல்லாத்துக்கும் எதிராக பேசுறாங்க. எங்க எல்லா கட்சிகளும் எங்களை ஏமாற்றி இருக்கிறார்கள். அதுதான் உண்மை. சமூக நீதியை பின்பற்றும் திமுகவிற்கு ஒரு வேண்டுகோள். ஆம்ஸ்ட்ராங்கிற்கு சென்னையில் மணிமண்டபம் கட்ட திமுக அரசு அனுமதிக்க வேண்டும் என்றார். திமுக, அதிமுக என அனைத்து கட்சிகளுமே எங்களுக்கான பிரதிநிதித்துவத்தை அளிக்கவில்லை என கடுமையாக சாடிய ரஞ்சித் திமுக, அதிமுக என சொல்லிக்கொண்டு தலித் மக்களின் பிரச்சனைகளை கண்டுகொள்ளாமல் இருக்கும் அமைச்சர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள் இனி இடஒதுக்கீட்டை பயன்படுத்தாதீர்கள் என கோபமாக பேசினார். மேலும் மற்ற சாதி பிரச்சனையை தலித் பிரச்சனையோடு கையாளாதீர் எனவும் வேண்டுகோள் விடுத்தார். சமூக நீதி மேல்பட்டுள்ள திமுக அரசு அண்ணன் ஆம்ஸ்ட்ராங் அவர்களுடைய மறைவையொட்டி அதற்கு பிறகு நடந்த சில விஷயங்களை நாங்கள் மறப்பதற்கும் தயாராக இருக்கிறோம். நீங்கள் முடிந்தால் இதை நீங்கள் எங்களுக்கு ஒரு சப்போர்ட்டிவா மாற்றதா இருந்தால் அண்ணனுக்கு மணிமண்டபம் சென்னையில் நீங்கள் கட்ட தயாராக இருக்க வேண்டும், எங்களுடைய வேண்டுகோள் இது. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.